வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ஒரு மிரட்டலான இந்தோனேஷியன் ஹாரர் படம். நீங்க 2017ல வெளிவந்த சாத்தான் ஸ்லேவ்ஸ் படம் பார்த்திருக்கிறீங்களா? அந்த படத்தை உருவாக்கிய ஜாக்கோ அன்வர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஹீரோயின் ஒரு டோல் பூத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு மர்ம நபர் ஒருத்தர் ஹீரோயினை கொல்ல வராரு. அந்த சம்பவத்துல இருந்து ஹீரோயின் தப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது, ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல தனக்குன்னு பெரிய சொத்து ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறது. அந்த சொத்தை வித்து தன்னுடைய லைஃபை செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுன்னு ஹீரோயின் ஒரு முடிவுக்கு வராங்க. தன்னுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கிராமத்துக்கு புறப்பட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது, அந்த கிராமத்துக்கு பெரிய சாபம் ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறது. அந்த கிராமத்துல பிறக்கிற குழந்தைகளுக்கு உடல்ல தோலே இல்லாம இருக்குது. இதுக்கப்புறம் அந்த கிராமத்து மக்கள் அந்த சாபத்தை போக்க என்னென்ன முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஹீரோயின் எப்படி அந்த கிராமத்துல இருந்து தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத ஹாரர் கலந்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட மிகப்பெரிய பலம் படத்தோட ஆரம்ப காட்சி தான். படம் ஆரம்பிச்ச 5 நிமிஷத்துல வர டோல் பூத்து காட்சிகள் நம்மள சீட்டி நுனிக்கே கொண்டுட்டு வந்துருது. இந்த படத்துல வெறும் ஜம்ஸ்கேர் காட்சிகளை மட்டும் வச்சு நம்மள பயமுறுத்தாம, அடர்ந்த காடு, அந்த காட்டுல இருக்கிற இருட்டு, நிசப்தம் போன்ற அட்மாஸ்பியர் காட்சிகளை வச்சு நம்மள பயமுறுத்தின விதம் நல்லாவே இருக்கு. இந்த படத்தை வெறும் பேய் படமா மட்டும் கொண்டுட்டு வராம, இந்தோனேஷிய மக்களோட கலாச்சாரம், அந்த நிழல் பொம்மைகள், கலை, இது எல்லாத்தையுமே கலந்த ஒரு கலவையா இவங்க பிரசன்ட் பண்ண விதம் நல்லாவே இருக்குது. படத்தோட கேமரா ஒர்க் மிரட்டி விட்டுருக்குறாங்க. குறிப்பா சொல்லணும்னா, காட்டுக்குள்ள நடக்கிற காட்சிகளாகட்டும், கிளைமேக்ஸ் காட்சிகளாகட்டும், இந்த இடங்கள்ல விஷுவல்ஸ் ஆனது சூப்பராகவே இருக்குது. படத்துல லீடா நடிச்ச தாரா பஸ்ரோவோட நடிப்பு பிரமாதமா இருக்கு. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்குது. சோ குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட மிடில் ஆஃப் த போர்ஷன் மட்டும் ஸ்லோ டவுன் ஆகி அதுக்கப்புறம் பிக்கப் எடுக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, பிளாஷ்பேக் காட்சிகளுக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்கலாம். படத்துல ரத்தம் தெரிக்கிற கொடூரமான காட்சிகள் இருக்குது. சோ இந்த படம் எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் செட் ஆகிறது கஷ்டம். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம். 10க்கு 6.8 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.